ಗೋಪಾಲ ಗೋಪಾಲ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ ನಂದಕುಮಾರ ನವನಿತ ಚೋರ ಬೃಂದಾವನಚರ ಗೋಪಾಲ 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 கோகுல நந்தன கோபால. முப்போதும் கடைந்து ஏண்டிய வெண்ணெய்யினோடு தயிரும் விழுங்கி கப்பாலாயர்கள் காவிற்கொணர்ந்த கலத்தொடு சாய்த்து பருகி மெய்ப்பாலுண்டழு பிள்ளைகள் போல நீ விம்மி விம்மி அழுகின்ற அப்பாகா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. ஆயர்கள் எல்லாரும் 5 லட்சம் குடி இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலையும் 500 மாடுகள் இருக்கு. அதனால அந்தூர்ல பால் தயிர் விற்க முடியாது. வீடு வீடா குமிஞ்சு கிடக்க வெண்ணையும் பாலும் தயிரும். பக்கத்து ஊர்களில் போய் தான், மதுரா போல பெரிய நகரங்களில் போய் தான் வித்துட்டு வரணும். சில சமயம் கோபிமார்களும் போவா, சில சமயம் ஆயர்களும் போவார்கள். கோணார்கள் தங்கள் மேலே பெரிய குடம் வச்சு தயிர் குடம், பால் குடம், வெண்ணெய் குடம், நெய் குடம் எல்லாம் அடுக்கி வைத்து கொண்டு இவர்கள் எல்லாரும் பக்கத்து ஊர்ல விற்கலாம் அப்படின்னு போயிண்டே இருந்தாக்க கையில ஒரு பெரிய கோல் எடுத்துக்கொண்டு பின்னாடி விளையாடுறவனை போல பின்னாடியே வந்து அவர்களுடைய அந்த பானையை டொக்குன்னு அடிச்சு அதுலேருந்து கொற்ற தயிரை பின்னாடியே குடிச்சுட்டே வருவனா. அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டா, போயிட்டே இருப்பார்கள். திடீர்னு தலையில வயிற்று குறையும். இது என்ன வயிற்று குறையறதே எல்லாம் கொட்டி போயிடுதா என்று நினைச்சுன்னு பார்த்தா இவன் வய நிறைய குடிச்சிட்டு ஓடுவனா. இப்படி செய்யலாமா? ஆயர்கள் காவிற்கொணர்ந்தே காணா பூங்கா. ஆயர்கள் காவில் பூங்காவில் பிருந்தாவனத்தில் கொணர்ந்த கலத்தோடு, கலம்னா பானை, அந்த பானத்தோடு கப்பால், கப்புனா கம்பு, இந்த கம்புனால் அதை அடித்து சாய்த்து பருகி அதுலேருந்து விழுகின்ற தயிர் பால் வெண்ணெய் எல்லாவற்றையும் பருகி அது முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய். பலவிதமான காலையில ஒரு பாட்டம் காலையில கடைஞ்சுடுவா. என்ன பூரா கடைஞ்சு மாளாது, அவ்வளவு வெண்ணெய் உண்டா, அவ்வளவு தயிர் உண்டா. காலையில ஒரு பாட்டம் கடைஞ்சு வச்சு விட்டு, மதியம் ஒரு பாட்டம் கடைஞ்சு வச்சு விட்டு, மாலை பொழுது ஒரு பாட்டம் கடைவாளாம். அப்படி கடைஞ்சா எவ்வளவு கலப்பு இருக்கும் அவளுக்கு. முப்போதும் கடைந்து ஈண்டிய வெண்ணெய் ஏனோடும், கடைஞ்சு கெடுத்த வெண்ணெய், கடையாத தயிர் எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து உண்டு. மெய்ப்பால் உண்டு. இவ்வளவையும் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து ஆத்துல வந்து தொட்டில படுத்துண்டு கைகால உதச்சண்டு ஏண்டா அழற, பால் குடு. இந்த பால் குடி என்ன பால்னா மெய்ப்பால். மெய்ப்பால்னா உடம்புல உண்டான பால். அம்மா பால் கேட்கிறான். மெய்ப்பால் உண்டு அழு பிள்ளைகள் போல நீ விம்மி விம்மி அழுகின்ற அப்பாகா. இப்படி அழற அப்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே என்கிறார். நாதத்வாரா ஸ்ரீநாத்ஜியினுடைய லீல, விட்டலநாதருங்கிறவர் பெரியாழ்வார போல மாதృபாவத்தில் பக்தி பண்றவர். அவர் தானே யசோதையாகி ஸ்ரீநாதனுக்கு நன்னா பால் காய்ச்சி அதுல சர்க்கரை எல்லாம் போட்டு கமகமன்னு வாசனை அடிக்கும்படியா குங்கும புல்லாம் போட்டு அவனுக்கு கொண்டே ஸ்ரீநாதா கண்ணா பால் குடிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு ஸ்ரீநாதனுக்கு பால் கொடுக்கிறார். ஸ்ரீநாத்தும் வேண்டாம் அப்படி. ஏண்டா வேண்டாங்கிற, சீனி போடு. சீனி போடுறேன் இல்லையே, போட்டிருக்க சீனி போட்டிருக்கு. சீனி போடு. ஒரு ஸ்பூன் சீனியை போட்டேன். இப்ப குடிக்கிறியா? குடி. ஏன் சப்புன்னு இருக்கு. சீனி எவ்வளவு சீனி போடுறத? சீனி போடு. மறுபடியும் சீனி போட்டு கண்ணா சாப்பிடேண்டா
ஏன் என்னடா அப்படி சொல்ற? சீனி போடு, சீனி போட்டுண்டே இருக்கு. சீனி போடு, சீனி சார் நீ போடுங்கிறியா? போடுறேன்பா. போட்டுண்டே இருக்கா. ஒரு 100 ஸ்பூன் போட்டுவிட்டா. போருமா, இப்ப குடி, இந்தா குடி. ஏன் நிறைய போட்டுவிட்ட, சீனி நிறைய போட்டுவிட்டேன். சரி, அவனுக்கு எப்படியோ பால் கொடுத்தாலோ கொடுக்கலையோ தூங்க பண்ணி விட்டா. அன்னைக்கு ஸ்ரீநாத் தூங்கி போயிட்டான். மறுநாள் விட்டலநாதராகிய யசோதை அந்த சீனி டப்பி அங்கேன்னு கொண்டு வந்து பாலையும் சீனி போடாம காய்ச்சி, ஸ்ரீநாதா இதோ பால் வச்சிருக்கிறேன், இதோ சீனி வச்சிருக்கிறேன், போட்டு சாப்பிடு. ஏன்னா நான் போட்டா தானே அது போறலங்கிற, அப்புறம் அதிகமா போயிடுத்துங்கிற, நீயே போட்டுக்கோ, உனக்கு எவ்வளவு வேணுமோ நீயே போட்டுக்கோ. நீ ஏன் அழுற? நீ குழந்தைக்கு இவ்வளவு சீனி போடணும்னு தெரியாத என்ன அம்மா, இவ்வளவு போடணும் தெரியாத அம்மா, நீ என்ன அம்மா? ஸ்ரீநாதா, வாஸ்தவம் எனக்கு ஒன்றும் தெரியலடா கண்ணா. உனக்கு எவ்வளவு சீனி போடணும், உனக்கு ஒவ்வொரு வேளைக்கு ஒவ்வொரு விதமா இருக்கு சீனி. அதனால இந்த வேளைக்கு இப்படி போடணும்னு தெரியாது. அதுக்காக தான் நீயா போட்டுக்கோன்னு சொன்னேன். இப்போ போடட்டுமா? நீ சொல்லு. இப்ப இவ்வளவு சீனி போருமா? போரும்னா சாப்பிட்றியா? உக்காந்துக்கோ. அந்த பாலை எடுத்து சாப்பிட கொடுத்தா ஏன்டா அழற? இப்போ எனக்கு பால் வேண்டாம். இப்படிலாம் அடம் பண்ணாத கண்ணா. எதுக்கு அடம் பண்ற? எனக்கு அந்த மாட்டு பாலையும் இந்த மாட்டு பாலையும் கொண்டு வந்து காய்ச்சி காய்ச்சி எனக்கு கொடுத்து விட்டு என்ன தூங்க பண்ண பாக்குறையா? எனக்கு ஓம் பாலு தான் வேணும் அப்படின்னதுமே விட்டலநாதர் யசோதையா ஆயிட்டாராம். இந்த பாலை நகர்த்தினார். ஸ்ரீநாத்ஜியை மார்போடு அள்ளி அணைச்சண்டு தானே பால் கொடுக்கிறதாக தன்மயமா ஆயிட்டார் அப்படின்னு ஸ்ரீநாதனுடைய லீலை. அதுபோல பெரியாழ்வார் தானே தாயாராக ஆயிட்டார். பால் வேணும்னா இவன் அழறான். அவ்வளவு பால், தயிர், வெண்ணெய் எல்லாம் கம்புனால அடிச்சு கீழே கொட்டி சாப்பிட்டுட்டு பிருந்தாவனத்துல ஆய்ப்பாடியில் அங்கேன்னு யசோதை எதிரில் எனக்கு பால் வேணும் அப்படின்னு அழறான். மெய்ப்பாலுண்டழு பிள்ளைகள் போல நீ விம்மி விம்மி அழுகின்ற அப்பாகா, உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவேகே. அந்த கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.